ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டில் நீண்ட நாட்களாக ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. நீயோ அங்கே போனால் கிடைத்து விடுமோ, இங்கே போனால் கிடைத்து விடுமோ, அந்த கோயிலுக்கு சென்றால் கிடைத்து விடுமோ, இந்த கோயிலுக்கு சென்றால் கிடைத்து விடுமோ, அந்த குளத்தில் குளித்தால் கிடைத்து விடுமோ என்றெல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து செய்வதென்று அறியாது நீ ஒரு புறம் என்ன செய்வது என்பதே உனக்கே புரியாமல் அங்கு செய்து கொண்டு இருந்தாய். ஆனால் அத்துணையும் நடத்தியும் இன்னும் நமக்கான நல்ல நேரம் வரவில்லையோ என்று புலம்பி புலம்பி தவித்து கொண்டே இருந்தாய். உன் புலம்பலையை நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றேன். இதோ என் பிள்ளையே, என் செல்ல தங்கமே, நீ தேடாமலே உன் அப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? கேட்டது கேட்டபடியே கொடுப்பதற்குத்தான். இவ்வளவு காலமாக நீ அழுத அழுகைக்கெல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது. இனி என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கும் நேரம் வந்து விட்டது. வருத்தங்கள் தேவையில்லை. இனி உன் மன வருத்தத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்லதொரு விசேஷத்தை நடத்தி உன் வீட்டில் மிக பெரும் மாற்றத்தை மட்டுமல்ல, உன் வீட்டிலும் இங்கு சந்தோஷம் பரிமாறத்தான் போகிறது. எப்பொழுது மனமகிழ போகிறேன், அங்கே போனாலும் தடங்கள், இங்கே போனாலும் தடங்கள் என்று தடைகள் மட்டும்தான் என்னோடு வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். வருந்தாதே என் கண்ணின் மணியே. நீ செய்கின்ற விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும்போது நீ எதற்காக இங்கு பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? அனைத்தும் உனக்குள் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வெற்றியின் மாற்றத்தை தருவதற்கு இந்த கணக்கம்பட்டியனே நான் வந்து இருக்கும் போது வாழ்க்கையின் பயணத்தில் இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இனி உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் முகத்தில் மட்டுமல்ல, உன் முகத்திலும் இங்கு மறுமலர்ச்சி வரத்தான் போகிறது. நமக்கு ஏற்படும் இன்னல்களை எப்படி தீர்ப்பது என்று தானே யோசிக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள், நாளை மாறிவிடும் என்பதுதானே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் உன்னுள் வைத்து கொண்டு இரு. எதுவும் மாறவில்லையோ, எதுவும் மாறாதோ என்று நீ யோசிக்க வேண்டாம். அத்தனையும் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற கண்ணோட்டத்தோடு நீ கடந்து விட்டு வா. கவலையை விடு. இந்த கணக்கம்பட்டியான் நான் இருக்கும்போது இனி வருத்தங்கள் உனக்கு தேவையில்லை. வருத்தத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டு விட்டேன். என் பிள்ளையே, இந்த காரியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் வீட்டில் இங்கு திருமண பாக்கியம் கைகூடவில்லையோ என்று யோசிக்கிறாயா? என்னை நோக்கி, நீ நான் இருக்கும் திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு விட்டு, அப்பனே கணக்கம்பட்டி யானை, நான் உன்னை மட்டும்தான் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றான். என் மகளுக்கோ என் மகனுக்கோ எனக்கோ அங்கு எத்தனை எத்தனை குழந்தைகள் கும்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் இங்கு நல்வழி காட்டு அப்பா என்று மட்டும் நீ மனதில் நினைத்துக்கொள். நிச்சயம் நீ நினைத்த வரம், நீ நினைத்த மாதிரியே உன் வீட்டிற்கு வந்து சேரும். சில தடைகள் ஏற்படுவதற்கு இங்கு காரணமும் உண்டு. நம் கரும வினைகளும் நம்மளுடைய நேரங்களும் இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தனையும் மாற்றி தருவதற்குத்தானே இந்த அப்பனை கையெடுத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது மாற்றங்கள் வராமல் இருந்து விடுமா என? என் பிள்ளையே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று சில பேர் இங்கு புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இனியும் தவிக்க வேண்டாம். இனியும் என் பிள்ளையை நான் தவிக்க விட போவதே கிடையாது. எத்துணை சோகங்கள் உன்னுள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் நீ முகத்தில் புன்னகையோடு தான் வெளிவந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அதை அறிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்ளாதவர்களும் உன் மனதை இங்கு புண்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் என் பிள்ளைகள் அவரவர்களின் சூழ்நிலையில் இருந்து விலகுவதே கிடையாது. நடப்பது என்ன வேண்டுமானாலும் இங்கு இருந்து விட்டு போகட்டும். நீ என்னை வழிபடுவதில் இருந்து மட்டும் விடுபட்டு விடாதே. வருத்தங்கள் இனி உனக்கு கிடையாது. நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டும்தான் இனி உன்னை தேடி வரப்போகிறது.
நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு நல்ல காரியத்தோடும் நல்ல விசேஷத்தோடும் உன் வீட்டிற்குள் நான் வந்து இருக்கும்போது எதை நினைத்து எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையின் சரியான இலக்கை நோக்கித்தான் என் பிள்ளைகள் ஓடோடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் இனி நீ வருந்த வேண்டாம். உன் இலக்கினை நான் உனக்காகவே உயிரோட்டத்தோடு தர வந்து இருக்கின்றேன். மாற்றம் என்பது நான் உனக்காக மாற்றுவதற்கு இருக்கும்போது எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வருத்தங்கள் தேவையில்லை. இனி நான் உனக்கு வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தத்தான் போகிறேன். தொடர் முன்னேற்றம் இனி வந்து சேரப் போகிறது. எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இனி வெற்றி முகம்தான் உன் வாழ்க்கையில். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. வாழ்க வளம்.